ஆ. வர்ச்சுவல் மிஷின்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன் கரெக்டாக. இப்போ இந்த கம்ப்யூட்டர் என்ன போட்டிருக்கேன், விண்டோஸ் ஓஎஸ் போட்டிருக்கேன் கரெக்டாக. விண்டோஸ் ஓஎஸ் ஆ. போட்டிருக்கேன். இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து டக்குன்னு இந்த கம்ப்யூட்டருக்குள்ளேயே இன்னொரு கம்ப்யூட்டர் என்னால் ரன் பண்ண முடியுமான்னு கேட்டால் இன்னொரு கம்ப்யூட்டர் ரன் பண்ண முடியும். எப்படின்னா வர்ச்சுவல் மிஷின் மூலமாக ரன் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் என்னன்னா வர்ச்சுவலைசேஷன். இப்போ தான் இங்கே இருக்குல்ல, இந்த நம்ம பண்ணுவோம்ல விஎம் வேர்லாம் யூஸ் பண்ணுவோம். நீ பண்ணியிருக்கியா? விஎம் வேர்லாம் யூஸ் பண்ணியிருக்கியா? விஎம் வேற டீம் வியூவரா ப்ரோ? விஎம்வேர்னா அது எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இன்னொரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ நீ என்ன பண்ணிக்கலாம்னா இதில் நீ விண்டோஸ் போட்டிருப்ப. நீ இன்கேஸ் டக்குன்னு என்ன பண்ணும், லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணணும், அது யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், நீ விண்டோஸ்குள்ளேயே லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், உபுண்டு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நீ என்ன பண்ணிக்கலாம், விண்டோஸ்குள்ளேயே இன்னொரு மிஷின் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த மிஷினில் நீ என்ன பண்ணிக்கலாம், உபுண்டு ஓஎஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா விர்ச்சுவலைசேஷன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம், மல்டிபிள் இது ஆப்ரேட்டிங் எப்படி சிஸ்டம். ப்ரோ? அதான் சிம்பிளா சிஸ்டம் எப்படி, எப்படி அதான் எப்படி எழுதணும், எப்படி ஆ. எழுதணும்னா இது வந்து வர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்னா என்னன்னா அது வந்து தட் அலோஸ் மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ரன் ஆன் அ ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் அட் த சேம் டைம். ஒரே டைம்ல ஒரு கம்ப்யூட்டர்ல மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆக வைக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா வர்ச்சுவலைசேஷன். ஓகேவா? சரி. ஆ இதுல வந்து ஹைப்பர்வைசர் இஸ் சாஃப்ட்வேர் லேயர் இன்ஸ்டால் வந்து பிசிக்கல் ஹார்ட்வேர் விச் அலோஸ் ஸ்பிளிட்டிங் த பிசிக்கல் மிஷின் டு இப்போ வந்து என்ன சொன்னேன், இந்த பிசிக்கல் மிஷினை நிறைய விர்ச்சுவல் மிஷினை பிரிக்கிறோம்னு சொல்கிறோம்ல, அந்த பிரிக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் மெயினாக யூஸ் பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் தான் என்னன்னா ஹைப்பர்வைசர். அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் என்ன, ஹைப்பர்வைசர். இந்த சாஃப்ட்வேர் எங்கே இருக்கும், நம்ம ஆக்சுவல் ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கும். இந்த இதுதான் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபிசிக்கல் மிஷினை மெனி வர்ச்சுவல் மிஷினை பிரிக்க ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸ்ப்ளிட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? திஸ் அலோஸ் மல்டிபிள் ஆப்ரேட்டிங், இது இப்படி பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுவோம், ஹைப்பர்வைசர் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை அட் அ டைமில் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் அந்த virtual மிஷின் இஸ் கால்ட் கெஸ்ட் ஓஎஸ். நம்ம அந்த virtual மிஷினுக்குள்ள ஒரு ஓஎஸ் போடுறோம் தெரியுமா, உபுண்டு ஓஎஸோ லினக்ஸ் ஓஎஸோ ஏதோ ஒன்று போடுறோம்ல, அந்த ஓஎஸ்க்கு பேர் வந்து கெஸ்ட் ஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து அதை இப்போதைக்கு தற்காலிகமாக யூஸ் பண்ணுறோம்ல, அதனால அது கெஸ்ட் ஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆ இந்த ஹார்ட்வேர் தட் ஹைப்பர்வைசர் ரன்ஸ் ஆன் இஸ் கால் த ஹோஸ்ட் மிஷின். மிச்சம் உள்ளதெல்லாம் என்னது, நம்ம எதில் ரன் பண்ணுறோம், மெயினாக நம்ம ஹோஸ்ட் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுறோம். அப்போ இதில் உள்ள ஓஎஸ்க்கு பேர் என்னது, ஹோஸ்ட் ஓஎஸ். ஓகேவா? ஹோஸ்ட் ஓஎஸ் சொல்லலாம். ஓகேவா? சரி. ஹைப்பர்வைசர் மேனேஜ்மெண்ட் கன்சோல் விச் இஸ் ஆல்சோ கால்டு விர்ச்சுவல் மிஷின் மேனேஜர் இஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ் எனேபிள்ஸ் ஈஸி மேனேஜ்மெண்ட் ஆகும். இப்போ அதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஹைப்பர்வைசர்னு சொல்லிட்டேன் கரெக்டாக. இப்போ இந்த ஹைப்பர்வைசர் விர்ச்சுவல் மிஷின் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும்ல, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் யார் வரானா, வர்ச்சுவல் மிஷின் மேனேஜர்னு சொல்லி ஒன்று வருது. ஓகேவா? வர்ச்சுவல் மிஷின் மேனேஜர் இவன் வந்து என்ன பண்ணுவான்னா எல்லா இதையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு, எல்லா வர்ச்சுவல் மிஷினையும் மேனேஜ் பண்ணுவோம், ஹைப்பர்வைசரை மேனேஜ் பண்ணுவோம், எல்லாத்தையும் பண்ணுவோம். இதுதான் வர்ச்சுவல் மிஷின் மேனேஜர். ஓகே. இப்போ இந்த ஹைப்பர்வைசர்னு சொன்னால இந்த ஹைப்பர்வைசர் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஓகேவா? ரெண்டு டைப் இருக்குது. டைப் ஜீரோன்னு ஒன்று இருக்குது, டைப் ஒன்றுன்னு ஒன்று இருக்குது, டைப் டூ, மூணு இருக்குது மொத்தம். ஓகேவா? ஆ. இங்கே வந்து டைப் ஜீரோ கொடுக்க மறந்துட்டான். டைப் ஜீரோ, டைப் ஒன், டைப் டூ, மூணு டைப் இருக்குது. ஓகேவா? டைப் ஜீரோ, டைப் ஒன், டைப் டூ, இது ஒன்று ஒன்று எப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்துக்கோ, இதான் என்னோட ஹைப்பர்வைசர். ஓகேவா? இதான் என்னோட ஹைப்பர்வைசர். ஹைப்பர்வைசர்னா என்ன, இதுக்கு கீழே என்ன, இது கீழே என்ன இருக்கும், நம்ம மெயின் பிசியோட ஹார்ட்வேர் இருக்கும் கரெக்டாக. நம்ம மெயின் பிசியோட ஹார்ட்வேர் இருக்கும். இந்த பிசி ஹார்ட்வேருக்கு மேலே என்ன இருக்குது, ஒரு ஹைப்பர்வைசர் இருக்குது. இப்போ இந்த ஹைப்பர்வைசர் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த ஹைப்பர்வைசர் என்ன பண்ணுன்னு சொன்னேன், மல்டிபிள் வெர்ச்சுவல் மிஷினாக ஸ்ப்ளிட் பண்ணுன்னு சொன்னேன். வெர்ச்சுவல் ஆமா மிஷினா ஆமா. ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர்னா அதுக்கு மெயினாக என்ன வேணும், ஒரு சிபியூ ஒரு ஓஎஸ் இருந்தாலே போதும் கரெக்டாக. ஒரு சிபியூ ஒரு ஓஎஸ் இருந்தாலே போதும் கரெக்டாக. இங்கே ஒரு சிபியூ மெமரி ஒன்று, அதுக்கு ஒரு கெஸ்ட் ஓஎஸ் ஒன்று, சிபியூ மெமரி டூ, கெஸ்ட் ஓஎஸ் டூ, சிபியூ மெமரி த்ரீ, இங்கே கெஸ்ட் த்ரீ. என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கெஸ்ட் த்ரீக்குள்ளேயே இதுக்குள்ளே இன்னொரு வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி இங்கே ரெண்டு கெஸ்ட் ஓஎஸ் ரன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் இது. ஓ. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுறது தான் இப்போ இந்த மாதிரி இருக்கிறது தான் டைப் ஜீரோ ஹைப்பர்வைசர் சொல்கிறாங்க. ஓகேவா? டைப் ஜீரோ ஓகே. ஹைப்பர்வைசர் இஸ் பில்ட் வித் மினிமம் சால்வ் இது ரெக்வஸ்ட் டு ஃபுல்லி வர்ச்சுவல் கெஸ்ட் ஓஎஸ் அண்ட் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் பவுண்டிங் கெஸ்ட். டைப் ஜீரோ ஹைப்பர்வைசர் ஹார்ட்வேர் பேஸ்ட் சொல்யூஷன் தட் ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார். ஓகே. இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த கெஸ்ட் ஓஎஸ் எல்லாத்தையும் எத்தனை கெஸ்ட் ஓஎஸ்னாலும் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, டைப் ஜீரோ ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டைப் ஜீரோ ஹைப்பர்வைசர் வந்து மெயினாக நம்ம ஹார்ட்வேர் டிபெண்ட், நம்ம ஹார்ட்வேர் பேஸ்டுக்கு தான், ஹார்ட்வேர் பேஸ்ட். ஓகேவா? இன்னொன்று என்னென்னா, இது மூலமாக என்ன பண்ணலான்னா நம்ம டேரெக்டாக மிஷின்லேருந்து டேரெக்டாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறது, மிஷின் கிரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம டேரெக்டாக நம்ம ஹோஸ்ட் மிஷின்லேருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. The VM itself is encoded in the firmware and loaded at boot time. Guest image is loaded in each partition. Partition domains or other names of type 0 hypervisor. ஓகே. இப்போ என்ன சொல்றாங்கன்னா நம்ம சாஃப்ட்வேரில் என்ன வச்சிருப்போம், இந்த விஎம்எம் இருக்குமா, விஎம்எம்னா என்ன,
வர்ச்சுவல் மிஷின் மேனேஜர். கரெக்டாக? இந்த வர்ச்சுவல் மிஷின் மேனேஜர் நம்ம வந்து நம்ம சிஸ்டமை பூட் பண்ணுற டைமில் இந்த அது வந்து லோட் ஆயிரும். இப்போ சிஸ்டம் பூட் பண்ணுற டைமில் அது லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த கெஸ்ட் ஓஎஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு பார்ட்டிஷனுக்குள்ளேயே லோட் ஆகும். ஒரு பார்ட்டிஷனுக்குள்ளேயும் இந்த கெஸ்ட் ஓஎஸ்ங்கிறது லோட் ஆகும். ஓகேவா? நம்ம விஎம் வந்து ஃபர்ஸ்ட் பூட் டைமில் லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த கெஸ்ட் இமேஜுங்கிறது கெஸ்ட் ஓஎஸ்ங்கிறது ஒரு பார்ட்டிஷனில் லோட் ஆகும். இந்த ஹைப்பர்வைசருக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னா, இது பார்ட்டிஷன் சொல்லுவாங்க, டொமைன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது டைப் 0 ஹைப்பர்வைசரை இன்னொரு பேர் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, பார்ட்டிஷன் சொல்லுவாங்க, டொமைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? The feature of type should be smaller than those of the other types because it is for example system might be split into 5 virtual system each with the dedicated okay. இது வந்து டைப் 0 ஹைப்பர்வைசர் வந்து மற்ற டைப் ஆஃப் ஹைப்பர்வைசரோட ஸ்மால் ஹைப்பர்வைசர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதை டேரெக்டாக வந்து ஹார்ட்வேரில் பண்ணுறோம். ஓகேவா? ஹார்ட்வேரில் இப்போ எனக்கு வந்து ஒரு சிபியூவை 5ஆக பிரிக்க முடியும்னா 5ஆக தான் பிரிக்க முடியும், அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. கரெக்டாக? அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஸ்மால் இம்ப்ளிமெண்டேஷன் தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து டைப் 0 ஹைப்பர்வைசர். If IO devices are less, they are not allocated to guests. Sometimes VMM implements the control partition runs daemon that other guests communicate via shared. Okay. இப்போ இந்த இத்தனை இத்தனை virtual மிஷின் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே IO டிவைஸ் தேவை. கரெக்டாக? இன்புட் அவுட்புட் டிவைஸ் எல்லாத்துக்குமே தேவை. கரெக்டாக? நம்ம மெயினாக இன்புட் அவுட்புட் டிவைஸ் வச்சிருப்போம், கீபோர்டு மவுஸ் டிஸ்பிளே எல்லாத்துக்கும் வச்சிருப்போம். இது எல்லாத்துக்குமே இந்த இன்புட் அவுட்புட் டிவைஸ் தேவை. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்துக்குமே அட் அ டைமில் இது இருக்குமான்னு கேட்டால், அவைலபிளாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அப்போ என்ன பண்ணிப்போம்னா, இங்கே வந்து ஷேர்ட் ஐஓ டிவைசஸ்ன்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கும். ஷேர்டு, அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஷேர் பண்ணி இந்த ஐஓ டிவைசஸ் யூஸ் பண்ணிக்கும். அதுக்கு பேர் தான் என்னன்னா ஷேர்டு ஐஓ. அதுக்கு பேர் தான் என்னன்னா ஷேர்டு ஐஓ. வி டைப் 0 ப்ரோ பற்றி ஷார்ட்டா சொல்லு ப்ரோ. இப்போ என்னன்னா டைப் 0 டைப் ஷார்ட்டா 0னா சொல்லு அது ப்ரோ. வந்து ஒரு நார்மலாக நம்ம பிசி ஹார்ட்வேர் மேலே பில்ட் பண்ணுற ஒரு ஹைப்பர்வைசர், டைப் 0 ஹைப்பர்வைசர். ஓகேவா? இதான் நம்ம மெயினாக ஹார்ட்வேர் பேஸ்டு. ஓகேவா? இதில் நம்ம பிஎம்எம் எப்போ லோட் ஆகும், பூட் டைமில் லோட் ஆயிரும். கெஸ்ட் இமேஜ் வந்து பார்ட்டிஷனுக்குள்ளே லோட் ஆகும். 2 பாயிண்டா? அடுத்தது இந்த ஓகே டைப் 0 ஹைப்பர்வைசருக்கு இன்னொரு 2 பேர் இருக்குது. என்னன்னா பார்ட்டிஷன் ஒன்று, டொமைன் ஒன்று. இது 4வது பாயிண்டா? 4வது பாயிண்ட். அடுத்தது டைப் 0 ஹைப்பர்வைசர் வந்து ஸ்மால் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ தான் பிரிக்க முடியும்னா, இந்த ஹார்ட்வேரை இவ்வளோ தான் பிரிக்க முடியும்னா இவ்வளோ தான் பிரிக்க முடியும். ஓகேவா? அது 5th பாயிண்ட். அதுக்கப்புறம் இதில் ஐஓ டிவைஸ் கம்மியாக இருக்கிறதுனால என்ன யூஸ் பண்ணிங்கன்னா, ஷேர்ட் ஐஓ டிவைஸ் யூஸ் பண்ணிக்கும். இது 6வது பாயிண்ட். ஓகேவா? இந்த 6 பாயிண்ட் ஓகே. அடுத்து டைப் 1 ஹைப்பர்வைசர். ஓகேவா? இட்ஸ் a software that runs directly on a given hardware platform. A guest operating system that runs ப்ரோ on ஒரே நிமிஷம் ரெக்கார்ட் மட்டும் ஆஃப் ப்ரோ. ஓகே. எதுனா எதுனா சரி, டைப் 0 ஹைப்பர்வைசர்னா இதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி டேரெக்டாக பார்த்துட்டோமா? இந்த டைப் 1 ஹைப்பர்வைசர்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஹார்ட்வேரு, அந்த ஹார்ட்வேருக்கு மேலே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஓகே? அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து ஹைப்பர்வைசர். அந்த ஹார்ட்வேரு அதுக்கு மேலே ஒரு சாஃப்ட்வேர் ஹைப்பர்வைசர். இந்த ஹைப்பர்வைசர் வந்து நிறைய கெஸ்ட்டாக பிரிஞ்சிருக்கும், நிறைய வர்ச்சுவல் மிஷினாக பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன இதுக்கும் பழையதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம பிசிக்கு நம்ம ஒரு ஓஎஸ் போட்டிருப்போம் தெரியுமா? இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஆமா விண்டோஸ் போட்டிருப்பேன், இங்கே வந்து லினக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா? அந்த மாதிரி இந்த விண்டோஸுங்கிற ஓஎஸ், ஹோஸ்டோட ஓஎஸ் வந்து இங்கே தேவையே இல்லை. ஓகேவா? அதாவது வெறும் ஹார்ட்வேர் மட்டும் போதும். இந்த சைடு ஓஎஸ்ங்கிறது தேவையே இல்லை. வெறும் ஹார்ட்வேரு, அதுக்கு மேலே ஒரு ஹைப்பர்வைசர்னு ஒரு சாஃப்ட்வேரு, அதுக்கு மேலே நிறைய வெர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகும். ஓகேவா? இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா டைப் 1 ஹைப்பர்வைசர். இதில் வந்து நோ ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஃபுல் வெர்ச்சுவலைசேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இல்லாதனால இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஃபுல் வெர்ச்சுவலைசேஷன் சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா நேட்டிவ் ஆர் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன, நேட்டிவ் ஓகே. ஆர் பேர் மெட்டல். ஏன் நேட்டிவ் ஆர் பேர் மெட்டல்னா, இங்கே வந்து ஹார்ட்வேர் மேலே டேரெக்டாக நம்ம வெர்ச்சுவல் மிஷினை அப்ளை பண்ணுறோம். அதனால இது நேட்டிவ் அண்ட் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் எந்த சொல்கிறாங்க. ஓஎஸும் இதா இல்லையா ப்ரோ? இது எந்த இல்ல, ஓஎஸும் இல்ல. அதாவது இங்கே மட்டும் தான் நம்ம வெர்ச்சுவல் மிஷினில் மட்டும் தான் ஓஎஸ் இருக்கும், கெஸ்ட் ஓஎஸ் இருக்கும். ஹோஸ்ட் ஓஎஸ்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஹோஸ்ட்டுக்குன்னு ஒரு ஓகே. ஓஎஸ் இருக்கவே இருக்காது. ஓகேவா? அதான். அதுக்கப்புறம் இந்த நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி வெர்ச்சுவல் மிஷின் மேனேஜர் இருக்கும்ல, இது வந்து நம்ம ஹைப்பர்வைசர்லாம் மேனேஜ் பண்ணி எல்லா கெஸ்ட் ஓஎஸும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இது வந்து கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம இங்கே ஆப்ரேட்டிங் சிஸ்டமே யூஸ் பண்ணல. கரெக்டாக? இங்கே வந்து ஆப்ரேட்டிங் ஆமா சிஸ்டம், ஆமா. அதனால இது வந்து கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட். நம்ம என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதில் இன்னொரு மெயின் பாயிண்ட் வந்து, ஒரு வெர்ச்சுவல் மிஷினில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இன்கேஸ் இப்போ இந்த வெர்ச்சுவல் மிஷினில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இது வந்து அடுத்த வெர்ச்சுவல் மிஷினை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து எல்லாமே ஒரே காம்பனண்ட், ஒரே ஹைப்பர்வைசர் கீழே இருக்கிறதுனால, இன்கேஸ் இதில் ஏதாவது பிரச்சனைனா இது பக்கத்தில் உள்ள சிபி காம்பனண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? டைப் 1 ஓகே ப்ரோ. ஹைப்பர்வைசரில் இது எல்லாமே ஒரு ஓஎஸே இல்லாததுனால இது எல்லாமே தனித்தனி வெர்ச்சுவல் மிஷினாக ஆப்ரேட் ஆகும். இது டைப் 1 ஹைப்பர்வைசர். ஓகேவா? அடுத்து டைப் 2. இப்போ டைப் 2வில் என்னென்னா, இது வந்து ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஹார்ட்வேரு, அதுக்கு மேலே டெடிகேட்டடாக ஒரு ஓஎஸ், அதாவது வெர்ச்சுவலுக்குன்னே இந்த ஹோஸ்ட் ஓஎஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த ஓஎஸ்க்கு மேலே ஹைப்பர்வைசர் போடுறாங்க. ஓகேவா? ஓஎஸ்க்கு மேலே ஹைப்பர்வைசர் போடுறாங்க. ஓஎஸ். இப்போது இந்த மூணுத்துக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதாவது டைப் 0வில் என்ன பண்ணுறாங்கன்னா, டைப் 0வில் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு, டைப் 0வில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹார்ட்வேர் இருக்குது,
ஓகேவா? என்னோட பிசி ஹார்ட்வேர் இருக்கு. அதுக்கு மேல ஒரு ஓஎஸ் இருக்கு. கரெக்ட்டா? பிசி ஹார்ட்வேர் இருக்கு. அதுக்கு மேல ஒரு ஓஎஸ் இருக்கு. ஆனா இந்த ஹைப்பர்வைசர் எங்க தான் இருக்கு? ஹைப்பர்வைசர் வந்து என்னோட ஹார்ட்வேர் மேல தான் இருக்கு. ஓகேவா? ஹைப்பர்வைசர் வந்து எங்க இருக்குன்னா, என்னோட ஹார்ட்வேருக்கு மேல தான் இருக்கு. இது டைப் 0. ஓகேவா? ஹைப்பர்வைசர் வந்து ஹார்ட்வேருக்கு மேல தான் இருக்கு. ஓகேவா? இது டைப் 0. கேக்குதா? கேக்குது கேக்குது ப்ரோ, சொல்லு ப்ரோ, டைப் கேட்டுதான் 1ல இருக்கு. இருந்து எப்படி இருக்குன்னா, எனக்கு வெறும் ஹார்ட்வேர் மட்டும் தான் இருக்கு. எனக்கு இந்த ஹார்ட்வேருக்கு ஓஎஸ்ன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இதுக்கு மேல ஹைப்பர்வைசர் இருக்கு. ஓகேவா? வெறும் ஹார்ட்வேர் மட்டும் இதுக்கு இது. அடுத்து டைப் 2ங்கிறது எப்படின்னா, டைப் 2ன்னு எப்படின்னா, ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. அந்த ஹார்ட்வேருக்கு மேல இந்த ஹோஸ்ட் ஓஎஸ் இருக்கு. ஹோஸ்ட் ஓஎஸ் இருக்கு. அதுக்கு மேல ஹைப்பர்வைசர் இருக்கு. புரியுதா? இது ஓகே 3 ப்ரோ. தான் டிஃபரன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோ. இது 3த்துமே வேற வேற பாயிண்ட் எழுதலாம். இது டைரக்டா ஹார்ட்வேர் மேல ஹைப்பரைசர் இருக்கு. ஹோஸ்ட் ஓஎஸ் இருந்துச்சுன்னா அது டைப் 0. ஹோஸ்ட் ஓஎஸ்ஸே இல்ல. ஹார்ட்வேர் மேல டைரக்டா ஹைப்பரைசர் இருந்துச்சுன்னா டைப் 1. ஒரு ஹோஸ்ட் ஓஎஸ் இருக்கு. ஹார்ட்வேர்ல டைரக்டா இல்லாம ஓஎஸ்ல ஹைப்பர்வைசர் வச்சா அது டைப் 2. ஓகேவா? ஓஎஸ்லயே ஹைப்பர்வைசர் வைக்கிறாங்க. இது டைப் 2. ஓகேவா? இது வந்து இதுதான் என்ன சொல்றாங்க, ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர்னு சொல்றாங்க. ஏன்? ஏன்னா இங்க வந்து ஒரு ஹோஸ்ட் ஓஎஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க என்னலாம் தேவைன்னா, ஒரு பிசிக்கல் மிஷின் தேவை. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை, ஒரு ஓஎஸ் தேவை. அதுக்கு மேல என்ன பண்ணும், டைப் 2 ஹைப்பர்வைசர் சாஃப்ட்வேர் தேவை. ஓகேவா? இவ்வளவுதான் இந்த ஹைப்பர்வைசர் பொறுத்த வரைக்கும். இதான் 3 டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர்வைசர். ஓகேவா? இது டிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எனக்கு என்ன டிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பேர் மெட்டல்னு சொல்லுவோம், ஏன்னா டேரக்டா ஹார்ட்வேர்ல. இது வந்து ஹோஸ்ட்னு சொல்லுவோம், ஏன்னா டேரக்டா ஓஎஸ் மேல. கரெக்டா? இது வந்து ஓஎஸ் இது இண்டிபெண்டா இருக்கும். ஓஎஸ்ஏ இல்ல, இது ஓஎஸ் ஹோஸ்ட் ஓஎஸ் டிபெண்டன்ட். மட்டும் தான் இருக்கு. ஆமா, இது ஓஎஸ் ஓகே. டிபெண்டா இருக்கும். ஓகேவா? இட் ஒர்க்ஸ் டைரக்ட்லி அந்த ஹார்ட்வேர். இது வந்து டைரக்டா ஹார்ட்வேர்ல ரன் ஆகும். இது வந்து என்ன டைரக்டா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் ஆகும். இதுல ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் பண்ணலாம், இதுல ஓஎஸ் விர்ச்சுவலைசேஷன் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து விஎம்வேர், இஎக்ஸி சர்வர்னு சொல்ல இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, மைக்ரோசாஃப்ட் வர்ச்சுவல் பிசி, ஒராக்கிள் வர்ச்சுவல் பாக்ஸ், இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள். இதுல வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி இருக்கும், ஏன்னா இது டேரக்டா ஹார்ட்வேர்ல ரன் ஆகிறதுனால. இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் ஆகிறதுனால இதுல லோ பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான். ப்ரோ இதெல்லாம் ஏத்திரு ப்ரோ இன்னைக்கு, சரியா? ஓகே, நான் மற்ற எல்லாம் சரி போட்டேன், ஏத்திரு செக் ப்ரோ. பண்ணிக்கோ. மற்ற இன்னைக்கு எடுத்தது எல்லாமே போட்டேன். இது மட்டும் தான் போடணும். நேத்து நேத்து நான் இது எல்லாமே போட்டேன். ம். ஓகே ப்ரோ, இதுவும் கொஞ்சம் போட்டுரு ப்ரோ, இப்படியே ஓகே. பாத்துருவேன். ம். இந்த கொஸ்டின் தான் பார்க்கலான்னு இருக்கேன். சரி, ஓகே. வேற எது ப்ரோ, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? மொபைல் ஓஎஸ் மட்டும் சும்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சும்மா மேலாப்பில் ஆண்ட்ராய்டுங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மொபைல் ஓஎஸ். கரெக்டாக? இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா கூகுள் டெவலப் பண்ணாங்க. ஓகேவா? இது டெவலப் பண்ணது கூகுள். ஓகேவா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மொபைல் டிவைஸ்க்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மொபைல் டிவைஸ்க்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக யூஸ் பண்ணாங்க. இதை எதை வச்சு பில்ட் பண்ணாங்கன்னா, லினக்ஸ் 2.6 கர்னல் வச்சு பில்ட் பண்ணாங்க. லினக்ஸ் 2.6 கர்னல் வச்சு பில்ட் பண்ணாங்க. இது வந்து மொபைல் செல்ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாத்துலேயும் ஓப்பன் சோர்ஸாக யூஸ் பண்ணலாம். யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இது எதை வச்சு ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா, சி++ வச்சு ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஆனால் நம்ம ஆண்ட்ராய்டை ப்ரோக்ராம் பண்ணது சி++, கரெக்டாக? ஆனால் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஆப் எல்லாமே ஜாவா ப்ரோக்ராம் பண்ணது. ஓகேவா? இதில் வந்து இந்த ஓஎஸ் வந்து ப்ளூடூத், ஒய்ஃபை, 3G, 4G, 5G எல்லா சப்போர்ட்டும் இருக்கும் ஆண்ட்ராய்டில். ஓகேவா? இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஒன்று என்னென்னு சொல்லி சும்மா கொடுத்துருப்பாங்க, தேவையில்லை. நமக்கு மெயினாக தேவை இந்த டயக்ராம் ஒன்றே ஒன்று. இந்த டயக்ராம் மட்டும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா, இந்த டயக்ராம் போட்டுட்டு நீ கீழே என்ன எழுதுனாலும் அவன் மார்க் போட்டுருவான். ஓகேவா? அதாவது மெயினாக என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் லினக்ஸ் கர்னல் இருக்கும். அதாவது அடியில் ஆண்ட்ராய்டுக்கு லோவர்ஸ்ட் லெவலில் என்ன இருக்கும், லினக்ஸ் கர்னல் இருக்கும். இங்கே தான் என்ன இருக்கும், உன்னோட டிஸ்பிளேயோட டிரைவரு, ஒய்ஃபை டிரைவரு, ஆடியோ டிரைவரு, ப்ளூடூத் டிரைவர், இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் உன்னோட எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும்ல. அதுக்கு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு, மெமரி மேனேஜ்மெண்ட்டு, பவர் மேனேஜ்மெண்ட்டு, மெமரி டிரைவர், கேமரா டிரைவர், இது எல்லாமே லோவஸ்ட் லெவல் லினக்ஸ் கர்னலில் இருக்கும். ஓகேவா? இது போக அடுத்தது என்ன, லைப்ரரி. லைப்ரரி இது எதுக்கு யூஸ் பண்ணால், எல்லா ஆப்பும் ஒர்க் ஆகிறதுக்காக. கரெக்டாக? எல்லா ஆப்பும் ஒர்க் ஆகிறதுக்காக நிறைய ஃப்ரேம் ஒர்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் தான் என்னென்னா இந்த எஸ்கியூலைட்டு, வெப்கிட்டு, ஓப்பன் ஜிஎல், இதெல்லாமே ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? அடுத்தது இந்த அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறேன்ல. இது வந்து அந்த அப்ளிகேஷன் மெயினாக எந்த பேசிஸில் ஒர்க் ஆகுது, அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு லொக்கேஷன் இருக்கும், அந்த லொக்கேஷனை மேனேஜ் பண்ணுறது. அதுக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும், பேக்கேஜ் மேனேஜர். ரிசோர்ஸ் இருக்கும், ரிசோர்ஸ் மேனேஜர். அதை எப்படி பார்க்கறது, வியூ சிஸ்டம், இதெல்லாமே. நோட்டிஃபிகேஷன் மேனேஜர். உனக்கு ஃபோனில் என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் பண்ணும். அதுக்கு மேலே என்ன இருக்கும், அப்ளிகேஷனுக்கு மேலே ஆண்ட்ராய்டுக்கு நேட்டிவ் ஆப்ஸ் இருக்கும். நேட்டிவ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் என்ன, நம்ம கான்டாக்ட்டு, கேமரா, இதெல்லாம் நேட்டிவ். அதாவது ஆண்ட்ராய்ட்லேயே இன்பில்ட்டாக இருக்கிறது, அதெல்லாம் நேட்டிவ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ். தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்னால் நீ புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். இதை பற்றி அப்படியே கீழே கதை அடிச்சு விட்டா போதும். தான் ஓஎஸ் ஆண்ட்ராய்டு. ஆனா 8 மாதம் தான் ப்ரோ கேட்டிருக்கான். ஆமாம், அதான் சிம்பிளாக தான் கேட்பான். இந்த டயக்ராம் மட்டும் நீ தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இதுக்கே 8 மார்க் கொடுத்துருவான், டயக்ராம் மட்டும். ஓகேவா? சரி ஓகே. அவ்வளோதான்.
சரி ப்ரோ சேவ் பண்ணிரு ப்ரோ. ஓகே. ப்ரோ யூடியூப் ஏத்திரு ப்ரோ. சரியா நான் இப்போ போட்டேன். ஏத்திரு இந்த ப்ரோ. ஒரு வீடியோ மட்டும் தான் போட்டுறேன். இதையும் இப்போ போட்டு முடிச்சுட்டு போயிடுறேன். போட்டு ஓகே ப்ரோ. சரியா நாளைக்கு பார்ப்போம். ஓகே ம். ப்ரோ.